நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயம் அடிக்கடி கேட்போம். நான் அழகாக இருக்கேனா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, நான் எப்படி இருக்கேன், என் முகம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம கேட்போம். கரெக்டாக நண்பா? ஆனால் நம்ம ஏன் நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம அதெல்லாம் கேட்குறோம்? நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு உங்கள் கண்ணை நல்லா ஒத்து பாருங்கள். உங்களோட அழகு நல்லா தெரியும் நண்பா. நீ தான் உனக்கு அழகு நண்பா. மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி, ஆனால் அதை பற்றி எடுத்துக்காதீங்க. உனக்கு நீ தான் அழகுங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு மூவ் ஃபார்வர்ட் பண்ணுங்க நண்பா. நம்ம வாழ்க்கையில் படுற கஷ்டங்களும் ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்குன்னு யாரும் கிடையாது, நான் ஒரு அனாதையாக நிற்கிறேன்னு சொல்லி நமக்குள்ளே நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். நம்ம அழுகாத நாள் கிடையாது. மற்றவங்கக்கிட்டே சொல்லியும் புலம்புவோம். மற்றவங்கக்கிட்ட சொல்லி புலம்புறதுனாலும் நமக்குள்ளே நம்ம அழுகிறதுனாலையும் முடிஞ்சு போன பிரச்சனைகள் திரும்பி வரப்போகிறது கிடையாது நண்பா. அது திரும்பி நடக்கவும் போகிறது கிடையாது. முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி வாழ்க்கை எப்படி போகுதோ அதை நோக்கி நம்மளும் அதுலேருந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு லைஃப்பை மூவ் பண்ணலாம் நண்பா. நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தான் இந்த சமுதாயம் நம்ம எப்படிப்பட்டவங்க, எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோம்னு சொல்லி இந்த சமுதாயம் ஒரு முடிவு பண்ணும். கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க நண்பா. தயவு செய்து சொல்கிறேன், பணத்தை வச்சு ஒருத்தரை யோசிக்காதீங்க. ஒருத்தரை இவங்க அப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி திங்க் பண்ணாதீங்க. பணங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் யார்கிட்ட வேணாலும் இருக்கும். ஆனால் உண்மையான லவ்வுங்கிறது பணத்தை வச்சு முடிவு செய்யாதீங்க. உண்மையான லவ்வுங்கிறது பணம் இல்லாதவங்க கிட்ட போய் பாருங்கள், பழகி பாருங்கள். எப்படி அவங்க லவ் கொடுப்பாங்கிறது நீங்கள் பழகி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். வாழ்க்கையில் 1000 உறவுகள் நம்மளை சுற்றி இருந்தாலும் அவங்க கற்றுக் கொடுக்காத சில வாழ்க்கை பாடத்தை நம்ம ஒரு அவமானம் பட்டுட்டோம் அப்படின்னா அதில் அவங்க கற்றுக் கொடுக்காத வாழ்க்கை பாடத்தை முழுவதையும் அந்த ஒரு அவமானத்தில் கற்றுக்கலாம் நண்பா. அதுக்குன்னு நீங்கள் அவமானப்படணும்னு நான் சொல்லலை நண்பா. சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னா, அவமானங்களை நீங்கள் நிறைய சந்திக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம நேர்மறையாக கொண்டு போகலாம், எப்படி அதை பாசிட்டிவாக கொண்டு போகலான்னு மட்டும் நினைங்க நண்பா. அந்த அவமானத்தில் இருந்து தான் உங்களோட வாழ்க்கை பாடத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க நண்பா.